والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد. மதிப்பிற்குரிய இஸ்லாமிய நண்பர்களே, நாங்கள் சென்ற வாரத்துக்கு முந்தைய வாரம் சென்ற பாடத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஹிலாஃபத்துடைய காலத்தில் நடந்த நிகழ்வுகள் பற்றி பார்த்தோம். அதிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஹிலாஃபத் அவர்கள் அநியாயமான முறையிலே கொலை செய்யப்படுவதன் மூலமாக முடிவடைகின்றது. உண்மையிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அநியாயமாக கொலை செய்யப்பட்டார்கள், அநீதமாக கொலை செய்யப்பட்டார்கள். அவர்களை கொலை செய்தவர்கள் ஒரு மோசமான கூட்டத்தினர், ஒரு காடையர் கூட்டம் என்பதாக உலமாக்கள் வர்ணிக்கின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலையின் மூலமாக, அவர்கள் கொலை செய்யப்படுவதன் மூலமாக இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் என்று நினைத்து அவர்கள் தன்னை இந்த உம்மத்துடைய பாதுகாப்புக்காக, இந்த உம்மத்துடைய ஒரு சிறந்த எதிர்காலத்துக்காக தன்னை தியாகம் செய்தால் இந்த பிரச்சனைகள் தீர்ந்துவிடும் என்கின்ற அடிப்படையிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்கின்றார்கள். ஆனால் அதற்கு பின்னால் ஒரு பெரும் இரத்த வெள்ளம் ஓடும் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டிலே அத்துமீறி அவர்கள் நோன்பு நோட்டவர்களாக குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கின்ற நிலைமையிலே அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். அவர்கள் ஒரு வயதை அடைந்தவராக 80 வயதும் தாண்டிய நிலையிலே அவர்கள் அநியாயமாக கொலை செய்யப்படுகின்றார்கள் என்கின்ற வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்காக அவர்கள் எத்தனிக்கின்ற நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை குறிப்பிடுகின்றார்கள். லஇன் கதலூனி லா யுகாதிலூன அதுவன் ஜமீஅன் அபதா. அவர்கள் இந்த சூழ்ந்திருக்கின்ற இந்த கூட்டம், இந்த கிளர்ச்சியாளர்களின் கூட்டம் என்னை கொலை செய்வார்களாக இருந்தால் லா யுகாதிலூன அதுவன் ஜமீஅன் அபதன், ஒருபோதும் எதிரிகளை இவர்கள் இந்த உம்மத்து ஒன்று சேர்ந்தவர்களாக எதிரிகளோடு யுத்தம் செய்ய மாட்டார்கள். வலா யக்தஸிமூன ஃபைஅன் ஜமீஅன் அபதன், ஒருபோதும் கனிமத் பொருட்களை அவர்கள் ஒன்றாக ஒற்றுமையாக அவர்கள் பங்கு பிரிக்க மாட்டார்கள். வலா யுஸல்லூன ஜமீஅன் அபதன், இவர்கள் ஒற்றுமையாக ஒன்றாக ஒருபோதும் தொழுகையை நிலைநாட்ட மாட்டார்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள். அதுபோன்றே அவர்களுடைய கொலைக்கு பின்னால் நடக்கின்ற சம்பவங்களை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே எங்களுக்கு அறிய முடியுமாக இருக்கின்றது. எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த மனிதர்களாக இருந்தார்கள். ஆனாலும் அவர்களுக்கு எதிராக அபாண்டங்கள் சுமத்தப்பட்டு பொய்யான வதந்திகள் நிரப்பப்பட்டு மனிதர்களை ஒன்று திரட்டி வந்து இந்த கூட்டத்தினர் கொலை செய்தார்கள் என்பதை தான் வரலாறு கூறிக்கொண்டிருக்கின்றது. அந்த சந்தர்ப்பத்திலே அந்த மதீனாவிலே இருந்த சஹாபாக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாதுகாக்கவில்லையா? ஏன் இப்படியான ஒரு நிலைமை நடந்தது என்று ஒரு கேள்வி எழும்பலாம். அந்த சந்தர்ப்பத்திலே சஹாபாக்கள் தங்களால் இயன்ற அளவு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாதுகாப்பதற்கு முயற்சித்தார்கள். தங்களுடைய பிள்ளைகளை, முக்கியமான சஹாபாக்கள் உமர், அலி ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று ஜுபைர், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, அதே போன்று அவர்களுடைய மகன்மார்களை பாதுகாப்புக்காக அனுப்பினார்கள். அதே போன்று பலர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாதுகாப்பதற்கும் இந்த காடையர் கூட்டத்தை அடித்து விரட்டுவதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள். ஆனாலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த மதீனத்து பூமியிலே, நபிகளாருடைய இந்த பூமியிலே எனக்காக வேண்டி இரத்தம் ஓட்டப்படக்கூடாது என்று அவர்கள் அதை தடுத்தார்கள். என்னை நீங்கள் கட்டுப்படுவீர்களாக இருந்தால் நான் கலீஃபா, என்னுடைய பேச்சை நீங்கள் எடுத்து நடப்பீர்களாக இருந்தால் நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் என்று அவர்கள் வேண்டிக் கொள்கின்றார்கள். இறுதியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த பிஉரு ரூமா என்று சொல்லக்கூடிய கிணத்தை முஸ்லிம்களுக்காக வாங்கி நீர் புகட்டிய அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நீர் தடுக்கப்படுகின்றது. அவர்களுக்கு அருந்துவதற்கு தண்ணீர் இல்லாத நிலைமையிலே அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். எனவே ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், குத்தில உஸ்மானு வலைஸ ஃபில் அர்தி அஸமு ஹுர்மதன் மின்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். வலைஸ ஃபில் அர்தி அஸமு ஹுர்மதன் மின்ஹு, அவரை விடவும் கண்ணியமான,
அவருடைய அவருடைய கண்ணியம் பேணப்பட வேண்டிய, உயிர் பேணப்பட வேண்டிய ஒருவர் இல்லாத நிலைமையிலே அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். அவர்கள் அந்த பூமியிலே மிகவும் கண்ணியத்துக்குரிய ஒரு மனிதனாக இருக்கின்ற நிலைமையிலே அவர்கள் மரணிக்கின்றார்கள். வலா கைரும் மின்ஹு, அவரை விட சிறந்த ஒரு மனிதர் பூமியிலே அவர் கொலை செய்யப்படுகின்ற நிலைமையிலே இருக்கவில்லை என்று ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். எனவே சஹாபாக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாதுகாப்பதற்கு முயற்சித்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களால் இயன்ற உதவிகளை அவர்கள் வழங்க முயற்சித்தார்கள். ஆனாலும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மரணம் தான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வாக இருக்குமானால் நான் மரணிக்கின்றேன் என்ற நிலைமையிலே அவர்கள் மரணிக்கின்றார்கள். ஆனாலும் அதற்கு பின்னால் நடந்த பிரச்சனைகள் அது பிரமாண்டமான பிரச்சனைகளாக மாறுகின்றது என்பதை நாங்கள் வரலாறு மூலமாக அறிய முடியுமா இருக்கின்றது. எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்த இந்த கூட்டத்தினர்களுடைய முடிவை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே அவர்கள் கிட்டத்தட்ட 10,000 பேர், இந்த 10,000 பேரும் அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். எல்லோருமே கொலை செய்யப்பட்டுதான் அவர்கள் இறக்கின்றார்கள். எனவே பார்க்கின்றோம், அநியாயக்காரர்களோட முடிவு அது அவர்கள் அதற்குரிய தண்டனை அனுபவித்துத்தான் அவர்கள் மரணிப்பார்கள் என்பதற்கு இந்த வரலாறு ஒரு சான்றாக இருக்கின்றது. எனவே இந்த அளவிற்கென்றால் அதிலே 2 பேர் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலம், கிட்டத்தட்ட 25-30 வருடங்களுக்கு பின்னால் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய காலத்திலே 2 பேர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலையிலே சம்பந்தப்பட்டவர்கள், அந்த முற்றுகையிலே ஈடுபட்டவர்கள் என்ற அந்த குற்றச்சாட்டிலே இறுதியாக 2 பேர் கொலை செய்யப்படுகின்றார்கள். எனவே எல்லோருமே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முற்றுகையிட்டவர்கள், கொலையிலே சம்பந்தப்பட்டவர்கள் எல்லோரும் கொலை செய்யப்படுகின்ற வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். அதே போன்று நாங்கள் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலையிலே சம்பந்தப்பட்டவர்களுக்கும் இப்படியான நிலைமைதான் ஏற்பட்டது என்பதை எங்களுக்கு வரலாறு மூலமாக அறிய முடியுமா இருக்கின்றது. எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சிறந்த மனிதர்களாக இருந்தார்கள். இஸ்லாத்துக்கு நிறைய பணிகளை செய்த ஒரு சிறந்த நபித்தோழர், அதே போன்று நல்ல குணங்களை உடைய ஒரு சிறந்த மனிதர் என்பதை எல்லாம் இந்த மனிதர்களுடைய கண்ணுக்கு மறைக்கப்பட்டு அவர்கள் ஒரு மோசமானவர் என்ற ஒரு வதந்தியை பரப்பப்பட்டு இந்த மனிதர்கள் மூலமாக கொலை செய்யப்பட்டார்கள் என்பது ஒரு கவலையான வரலாறாக இருக்கின்றது. எனவே அடுத்த கலீஃபாவாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறை நாங்கள் பார்ப்போம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையிலே சஹாபாக்களிலே ஒரு சிறந்த அந்தஸ்தை உடைய 5-10 சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் கூறப்பட்ட ஒரு நபித்தோழர் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களுடைய சிறப்பை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் நெருங்கிய உறவினர்களாக அவருடைய சிறிய தந்தை அல்லது பெரிய தந்தை அபு தாலிபுடைய சிறிய மகனாகிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுப்பிலே வளர்கின்றார்கள். ஏனென்றால் அபு தாலிப் அவருடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவர்களுக்கு நிறைய பிள்ளைகள் இருந்தன. எனவே அவர்கள் கஷ்டப்படுகின்ற நிலைமையிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுடைய சிறிய தந்தை அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபு தாலிபுடைய பிள்ளைகளாகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுப்பேற்கின்றார்கள். அதே போன்று அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுப்பேற்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 6 வயதே இருக்கின்ற நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சிறு பராயத்திலிருந்தே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வாழ ஆரம்பிக்கின்றார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜாஹிலியாவுடைய எந்த விதமான மோசமான பண்புகளையும் அவர்கள் அறியாதவர்களாக, எந்த ஒரு சிலையையும் வணங்காதவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வீட்டிலே அவர்கள் வளர்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாத்தை ஏற்ற சிறுவர்களிலே முதலாவதாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்படுகின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பொறுத்தவரையிலே அவர்கள் ஒரு நடுத்தர உயரத்தை கொண்டவர்களாக, அதே போன்று பொது நிறமான மனிதராக, அழகான முகம், அதே போன்று விசாலமான கண், அதே போன்று தலையிலே வழுக்கை உடையவர்களாக, அதே போன்று தோல் புஜங்கள் அகண்டவர்கள், தாடி வந்து அடர்த்தியான தாடியை கொண்டவர்கள், அதே போன்று பலமான உடலை கொண்டவர்களாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காணப்படுகின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களிலே ஒரு அறிவு மிக்க ஒரு நபித்தோழராக காணப்படுகின்றார்கள். எந்த அளவுக்கு சொன்னால் ஹுலஃபாக்கள் அவர்களுடைய தீர்ப்புகளின் நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், கதியத்துன் வலா அபா ஹஸனின் லஹா,
அபு ஹசன் இல்லாத ஒரு தீர்ப்பு கிடையாது. ஒரு பிரச்சனை வருமாக இருந்தால் அதற்கு தீர்ப்பை நாங்கள் பெறுகின்ற நேரத்திலே அலி ரலியல்லாஹு அவர்கள் சமூகம் அளித்திருக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அல் குர்ஆனை முழுமையாக மனனம் செய்து நபி அவர்களிடத்திலே ஓதி காட்டிய நபி தோழர்களிலே ஒருவராக அலி ரலியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அதே போன்று அல் குர்ஆனுடைய தப்சீர், அது இறங்கிய சந்தர்ப்பங்கள், அதனுடைய சட்டங்களை பற்றி அறிந்த ஒரு மனிதராக அலி ரலியல்லாஹு அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அறிவிலே அவர்கள் பிரபல்யம் பெற்றவர்கள் என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த நேரத்திலே நாங்கள் பார்க்கின்றோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களிலே முஹாஜிரீன்களுக்கும் அன்சாரிகளுக்கும் இடையிலே தோழமையை ஏற்படுத்தினார்கள். சஹாபாக்களுக்கு இடையிலே முஆஹாத் தோழமை ஏற்படுத்தினார்கள். அதிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களோடு தோழமை ஏற்படுத்தி கொண்டவர் அலி ரலியல்லாஹு அவர்களா இருக்கின்றார்கள். எனவே ஒரு முக்கியமான சிறப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை எடுத்திருக்கின்றார்கள். அதே போன்று அவருடைய இறுதி மகளாகிய ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு மனம் முடித்து கொடுத்து ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அவர்களுடைய பேரர்களாக அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறக்கின்றார்கள். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த வம்சாவளி இந்த இரண்டு சஹாபாக்களின் மூலமாகத்தான் இன்று வரைக்கும் பரவி இருக்கின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இப்படியான சிறப்புகளை கொண்ட ஒரு நபித்தோழராக அலி ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் யுத்தங்களை எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே அலி ரலியல்லாஹு அவர்கள் ஒரு மிக வீரம் பொருந்திய ஒரு நபித்தோழர்களாக இருந்திருக்கின்றார்கள். அவர்கள் வீரத்திலே பிரபல்யம் பெற்ற ஒரு நபித்தோழராக இருந்திருக்கின்றார்கள். பத்ர் யுத்தத்திலே ஆரம்பத்திலே உத்பா, ஷைபா, அதே போன்று வலீத் இப்னு உத்பா, இவர்கள் இந்த மூவரோடும் நேராக யுத்தம் செய்வதற்கு அலி ரலியல்லாஹு அவர்கள், அதே போன்று ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள், அபு உபைதா இப்னுல் ஹாரிஸ் ரலியல்லாஹு அவர்கள் களம் இறங்குகின்றார்கள். அதிலே அலி ரலியல்லாஹு அவர்கள் ஷைபாவை அல்லது உத்பாவை அலி ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்கின்ற வரலாறை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அதே போன்று உஹது யுத்தத்திலும் அலி ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் வீரமாக யுத்தம் செய்திருக்கின்றார்கள். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அவர்கள் தான் உஹது யுத்தத்திலே முஸ்லிம்களுடைய கொடியை அவர்கள் தாங்கி இருந்தார்கள். அவர்கள் ஷஹீதானதன் பின்னால் அலி ரலியல்லாஹு அவர்கள் அந்த கொடியை தங்களுடைய இடக்கரத்தினால் அவர்கள் பிடித்தவர்களாக, தங்களுடைய வலக்கரத்தினால் அவர்கள் உஹது யுத்தத்திலே மிகவும் வீரத்தோடு யுத்தம் செய்தார்கள். அதே போன்று கந்தக் யுத்தத்திலே குறைஷிகளிலே ஒரு பலமான ஒரு வீரன் அறியப்படுகின்ற அம்ர் இப்னு அப்து உத்தன் சொல்லக்கூடியவனை அலி ரலியல்லாஹு அவர்கள் நேருக்கு நேர் யுத்தம் செய்து அவரை வீழ்த்துகின்றார்கள். அதே போன்று அலி ரலியல்லாஹு அவர்களுடைய வீர சாகசங்கள் நிறைந்த ஒரு யுத்தம் தான் ஹைபர் யுத்தமாக இருக்கின்றது. ஹைபர் யுத்தத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லஅதியன்னல் லிவாஅ கதன் ரஜுலன் யுஹிப்புல்லாஹ வ ரசூலுஹு வ யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், ஹைபர் யுத்தத்திலே அந்த நாளிலே நான் இந்த கொடியை ஒரு மனிதருக்கு நான் கொடுப்பேன். யுஹிப்புல்லாஹ வ ரசூலுஹு, அவர் அல்லாஹ்வையும் அவருடைய ரசூலை நேசிப்பார். வ யுஹிப்புல்லாஹு வ ரசூலுஹு, அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் அவரை நேசிப்பார்கள் என்று நபி அவர்கள் கூறிவிட்டு அலி ரலியல்லாஹு அவர்களிடத்திலே கொடியை கொடுக்கின்றார்கள். அதே போன்று வயஃப்தஹுல்லாஹு அலா யதை, அவருடைய கரத்தின் மூலமாக அந்த யுத்தத்தை அல்லாஹு தஆலா வெற்றி பெற வைப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதே போன்று அலி ரலியல்லாஹு அவர்கள் ஹைபர் யுத்தத்திலே மிகவும் வீரமாக யுத்தம் செய்தார்கள். எந்த அளவிற்கு சொன்னால் ஹைபர் கோட்டையுடைய அந்த ஒரு கதவை அவர்கள் கையிலே சுமந்தவர்களாக அவர்கள் யுத்தம் செய்தார்கள். அந்த கதவை ஒரு 4-5 பேர் சேர்ந்து தூக்க முடியாத அளவு பாரமான ஒரு கதவாக இருந்தது என்று கூறுகின்றார்கள். எனவே அவ்வளவு ஒரு வீரம் பொருந்திய ஒரு நபித்தோழராக அலி ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்றார்கள். அதே போன்று தபூக் யுத்தத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை மதீனாவுக்கு பொறுப்பாக நியமித்து விட்டு அவர்கள் தபூக் யுத்தத்துக்கு கிளம்புகின்ற நேரத்திலே அலி ரலியல்லாஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறுக்கிட்டு, யா ரசூலல்லாஹ், பெண்களுக்கும் சிறுவர்களுக்கும் பொறுப்பாக என்னை விட்டுவிட்டு நீங்கள் யுத்தத்துக்கு செல்கின்றீர்களா என்று நபி அவர்களிடத்திலே கவலையாக கேட்ட நேரத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், அமா தரதா அன் தகூன மின்னி பி மன்சிலத்தி ஹாரூன மின் மூசா, நீங்கள் என்னிடத்திலிருந்து
ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு இருந்த அந்த அந்தஸ்திலே நீங்கள் என்னோடு இருப்பதற்கு நீங்கள் ஆசைப்பட மாட்டீர்களா என்று அவர்கள் கூறினார்கள். அந்த ஒரு அந்த ஒரு அந்த ஒரு ஒப்புவை அந்த ஒரு உவமானத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு வழங்கி இருக்கின்றார்கள். கைர அன்னஹு லா நபிய பஅதி, அப்படி கூறிவிட்டு ஆனாலும் எனக்கு பின்னால் நபி கிடையாது என்று அலி ரலியல்லாஹு அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். எனவே அவ்வளவு சிறப்புகளை கொண்ட ஒரு நபி தோழராக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். எனவே அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அடுத்தபடியாக சிறப்பு அம்சங்கள் கொண்ட ஒரு நபி தோழராக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அஹ்லு சுன்னா உலமாக்கள் நிர்ணயிக்கின்றார்கள். எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்களுடைய குலஃபா ராஷிதீன்களுடைய காலத்திலே அவர்கள் அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு மிகவும் நெருங்கியவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக அவர் கிட்டத்தட்ட அவர்களுடைய அமைச்சர்கள் ஒருவருடைய தரத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்ததை நாங்கள் பார்க்கின்றோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த பிரச்சனையின் போதும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பாதுகாப்பதற்கு, அவர்களுக்கு உதவி செய்வதற்கு அவர்களால் இயன்றதை அவர்கள் செய்தார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஹிலாஃபத்துடைய ஆரம்பத்தை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே மிகவும் ஒரு இக்கட்டான கட்டத்திலே, மிகவும் ஒரு கஷ்டமான நிலைமையில் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹிலாஃபத்தை பொறுப்பேற்கின்றார்கள். மிகவும் ஒரு கஷ்டமான நிலைமை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், மதீனாவிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டு 5 நாட்கள் எந்த ஒரு தலைவரும் இல்லாமல், கலீஃபாவும் இல்லாமல் மதீனாவுடைய நிலைமை காணப்படுகின்றது. அங்கு அந்த கிளர்ச்சியாளர்கள் அவர்களுடைய தலைவன் தான் காஃபிய இப்னு ஹர்ப் என்று சொல்லக்கூடிய அவன் தான் அந்த மனிதர்களுக்கு தொழுகை நடத்துகின்றவனாக அவன் காணப்படுகின்றான். மனிதர்கள் ஒரு பயந்த நிலைமையிலே, அச்சமான ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகின்றார்கள். ஆனாலும் அந்த கிளர்ச்சியாளர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்துவிட்டு அவர்களும் தடமாற்றத்திலே இருக்கின்றார்கள். யாருக்கு இந்த பொறுப்பை கொடுப்பது? ஏனென்றால் அவர்கள் யாருக்கும் கிலாபத்தை எடுக்கின்ற தலைமை கிடையாது. அப்படி எடுத்தாலும் அவர்களால் செய்ய முடியாது என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அப்படியான ஒரு அபாண்டமான ஒரு பாரதூரமான செயலை செய்துவிட்டு அவர்களும் தடுமாற்றத்தில் இருக்கின்றார்கள். அப்போது அவர்கள் முக்கியமான சஹாபாக்களாகிய அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு, சஅத் இப்னு அபி வக்காஸ், ஜுபைர், அப்துல்லா இப்னு உமர், இது போன்ற எல்லா சஹாபாக்களிடத்திலையும் அவர்கள் சென்று இந்த கிலாபத்தை பொறுப்பெடுக்குமாறு அவர்கள் கேட்கின்றார்கள். ஆனாலும் ஒருவரும் அதை எடுப்பதற்கு வராத நிலைமையிலே இருக்கின்றார்கள். எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த நிலைமையிலே உம்மத்து வீணாக செல்லக்கூடாது, இந்த இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வீழ்ந்து செல்லக்கூடாது என்ற அந்த ஒரு அச்சத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த பொறுப்பை எடுக்கின்றார்கள். இந்த பொறுப்பை எடுத்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்து அந்த ஹிலாஃபத்தை, அந்த பையத்தை எடுப்பதற்கு முன்னால் மனிதர்களிடத்திலே ஒரு ஹுத்பாவை செய்கின்றார்கள். அவர்கள் இந்த பொறுப்பை எடுத்தால் என்ன மாதிரி இதை நாங்கள் வழிநடத்தி செல்ல வேண்டும் என்கின்ற அந்த விடயத்தை அவருடைய ஹுத்பாவிலே சுருக்கமாக குறிப்பிடுகின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி கிட்டத்தட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 35 ஹிஜ்ரி துல்ஹிஜ்ஜா மாதம் கடைசியிலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாகின்றார்கள். அதற்கு பின்னால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய கடைசி அல்லது ஹிஜ்ரி 36 இந்த கிலாபத் பொறுப்பை அவர்கள் எடுக்கின்றார்கள். அந்த கிலாபத் பொறுப்பை எடுக்கின்ற நேரத்திலே அவர்களுக்கு முன்னால் பல பொறுப்புகள், பல பிரச்சனைகள் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒன்றுதான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்களை அவர்களிடத்திலே கிசாஸ் எடுக்கின்ற பொறுப்பு அது இருக்கின்றது. அந்த விடயத்திலே தல்ஹா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தீவிரமாக இருக்கின்றார்கள். இந்த கொலை செய்தவர்களை அவர்களிடத்திலே கிசாஸ் எடுக்க வேண்டும் என்கின்ற விடயத்திலே தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், தல்ஹா, ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருவரும் விடாப்பிடியாக இருக்கின்றார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு இடத்திலே வந்து இந்த விடயத்தை தீவிரமாக செய்யுமாறு அவர்கள் வேண்டிக் கொள்கின்றார்கள். ஆனாலும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இந்த கிலாபத் பொறுப்பை எடுத்து என்னுடைய கையிலே எந்த விதமான அதிகாரமும் இல்லாமல் இருக்கின்றேன். இந்த கிளர்ச்சியாளர்கள் தான் மதீனாவிலே
அவர்களுடைய 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 அதிகாரத்திலே மதீனாவை வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே இந்த கூட்டத்தினரை நாங்கள் எல்லோரையும் கொலை செய்ய முடியாது. அதிலே யாரெல்லாம் கொலையிலே நேரடியாக சம்பந்தப்பட்டார்களோ அவர்களை தான் கொல்ல வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டிலே அலி ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்றார்கள். ஏனென்றால் இந்த வந்த 10,000 பேரிலே எல்லோருமே அவர்கள் ஒரு விளப்பம் ஒரு தெளிவான நிலைமையில் இருப்பவர்கள் அல்ல. அவர்களிலே இந்த பிரச்சனையை தூண்டக்கூடியவர்கள் ஒரு சிறு கூட்டத்தினர். அவர்களை நம்பி ஏமாந்து வந்தவர்கள் தான் பெரும்பான்மையானவர்கள் என்கின்ற அமைப்பிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்கள் எல்லோரையும் கொலை செய்வது இது ஒரு சாத்தியமான விடயமாக அல்லது ஒரு ஆரோக்கியமான விடயம் இல்லை என்பதை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உணர்ந்திருந்தார்கள். ஏனென்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மார்க்க தீர்ப்புகளிலே மிகவும் தெளிவானவர்களாக ஒரு விளப்பமுடைய ஒரு நபித்தோழராக இருந்தார்கள். எனவே அவர்கள் நிதானமாக யோசித்து கூறுகின்றார்கள், இவர்கள் எல்லோரையும் கொலை செய்வதன் மூலமாக இந்த பிரச்சனைகள் மென்மேலும் வெடிக்கத்தான் செய்யும் என்கின்ற விடயத்தை அவர்கள் கூறுகின்றார்கள். ஏனென்றால் அந்த பிரச்சனையில ஈடுபட்டவர்கள் அவர்கள் பலவிதமான அரபு கோத்திரங்கள்ல இருந்து வந்தவர்கள். எனவே இவர்களை நாங்கள் எந்த விதமான விசாரணைகளும் இல்லாமல் கொலை செய்தால் ஒவ்வொரு கோத்திரத்தினர்களும் அவர்கள் படை திரட்டி அவர்கள் பிரச்சனைகளை உண்டு பண்ணுவார்கள் என்கின்ற அடிப்படையிலே எல்லா விடயங்களும் நிதானமானதன் பின்னால் ஒரு அமைதியான நிலைமை ஏற்பட்டதன் பின்னால் நாங்கள் எல்லோரையும் அழைத்து விசாரித்து இந்த கொலையிலே சம்பந்தப்பட்டவர்களை கொலை செய்ய வேண்டும் என்கின்ற முடிவிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கின்றார்கள். ஆனாலும் அதற்கு பின்னால் நடக்கின்ற நிகழ்வுகள் அவைகள் ஒரு பிரச்சனையான நிலைமைக்கு செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத் பொறுப்பை ஏற்றதன் பின்னால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்கின்றார்கள். ஹஜ்ஜுக்கு சென்றவர்கள் அவர்கள் அங்கு மக்காவிலே இருக்கின்றார்கள். அதே போன்று தல்ஹா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அங்கு மக்காவுக்கு செல்கின்றார்கள். அதே போன்று மக்காவிலே அப்துல்லா இப்னு ஆமிர் போன்ற பசராவிலே இருந்த அந்த ஆட்சியாளர் அப்துல்லா இப்னு ஆமிர் இவர்கள் அங்கே சென்று அங்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்களை நாங்கள் பழி வாங்க வேண்டும். அந்த கொலை செய்தவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையிலே இருக்கின்றார்கள். எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இவர்களை பழி வாங்குவதற்கு அல்லது இவர்கள் மீது இந்த கிசாஸை நிறைவேற்றுவதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தாமதமாக இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டிலே அந்த சஹாபாக்கள் மக்காவிலே இருந்து பசரா என்று சொல்லக்கூடிய அந்த பிரதேசத்துக்கு ஒரு படையை அவர்கள் ஒன்று திரட்டி வருகின்றார்கள். 1000 பேர் கொண்ட படை வருகின்றது. அதற்கு பின்னால் இதை கேள்விப்பட்ட அதிகமானவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அந்த படையில இருக்கின்றார்கள் என்பதை கேள்விப்பட்டு அதிகமானவர்கள் அந்த படையிலே வந்து இணைந்து அவர்கள் பசராவுக்கு வருகின்றார்கள். பசராவுக்கு வந்ததை கேள்விப்பட்ட அலி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்கின்றார்கள், இவர்கள் தல்ஹா ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை எதிர்த்து போரிடுவதற்கு பசராவிலே படை திரட்டி இருக்கின்றார்கள் என்ற ஒரு வதந்தி அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கேள்விப்பட்டு அவர்கள் மதீனாவிலே இருந்து பசராவுக்கு வருகின்றார்கள். அவர்களும் படை திரட்டி வருகின்றார்கள். வந்து அவர்கள் இந்த விடயங்களை ஆராய்கின்ற நேரத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தல்ஹா ஜுபைர் ரலியல்லாஹு அவர்களுடைய தரப்பினர் கூறுகின்றார்கள், நாங்கள் உங்களுடைய பிரச்சனை பண்ண வரவில்லை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்களை நாங்கள் கொலை செய்ய வேண்டும், அதை தீவிரப்படுத்த வேண்டும் என்கிற நிலைப்பாட்டிலே இருக்கின்றோம் என்ற விடயத்தை கூறுகின்ற நேரத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், அதையும் அந்த விடயத்தை தான் நானும் எதிர்பார்க்கின்றேன் என்ற நிலைப்பாட்டிலிருந்து நாங்கள் ஒரு சுமூகமான நிலைக்கு வருவோம் என்ற பேச்சுவார்த்தை நடைபெறுகின்ற நேரத்திலே இந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையிலே இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலையிலே சம்பந்தப்பட்டவர்கள் இந்த நிலைமை சுமூகமாக முடியுமாக இருந்தால் தல்ஹா ஜுபைர் ரலியல்லாஹு அவருடைய தரப்பினர்களும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தரப்பினர்களும் இந்த அவர்களுக்கு இடையிலே ஒரு சுமூகமான நிலைமை ஏற்படுமாக இருந்தால் அடுத்தபடியாக எங்களைத்தான் கொலை செய்வார்கள். எனவே நாங்கள் இவர்களுக்கு இடையிலே ஒரு யுத்தத்தை மூட்டுகின்ற ஒரு சூழ்ச்சியை உண்டு பண்ணுவோம் என்று சொல்லி அந்த அப்துல்லா இப்னு சௌதா என்று சொல்லக்கூடியவன், அதே போன்று இப்படியான சூழ்ச்சியாளர்கள் என்ன செய்கின்றார்கள், இரவிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய படையிலே இருந்து ஒரு கூட்டம் அவர்களுடைய படைப்பை தாக்குகின்றது. அவர்களுடைய படையிலே இருந்து வருகின்றதை போன்று இன்னும் ஒரு கூட்டத்தை அனுப்பி ஒரு பிரச்சனை இரவிலே உண்டு பண்ணுகின்றார்கள். எனவே அங்கே ஒரு யுத்தம் மூழுகின்றது. அதுதான் ஜமல் என்று சொல்லக்கூடிய யுத்தம். அதிலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு ஒட்டகத்திலே ஹவுதஜ் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு கூடாரத்திலே
இருந்ததன் காரணமாக ஜமல் என்று சொல்லக்கூடிய அந்த யுத்தம் அது இவர்களுடைய சூழ்ச்சியாளர்களுடைய அவர்களுடைய அந்த சூழ்ச்சியின் மூலமாகத்தான் இந்த யுத்தம் ஏற்படுகின்றது. அதிலே இறுதியிலே கடைசி நாங்கள் பார்க்கின்றோம் தல்ஹா ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். இதை அறிந்து அலி ரலியல்லாஹு அவர்கள் மிகவும் கவலைப்பட்டார்கள். அதே போன்று ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களும் தாக்கப்படுகின்ற நிலைமை வருகின்றது. அலி ரலியல்லாஹு அவர்கள் தான் அவர்களையும் பாதுகாத்து அவர்களை மதீனாவுக்கு அனுப்பி வைக்கின்ற வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே தல்ஹா ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாபத்திலே இருந்து அவர்களுடைய பைஅத் கொடுக்காமல் அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களை அவர்கள் எதிர்க்கவில்லை. அந்த கொலை செய்தவர்களுடைய அவர்களை கிசாஸ் எடுக்க வேண்டும் என்கின்ற அந்த நிலைமையிலே தல்ஹா ஜுபைர் ரலியல்லாஹு இருந்தார்கள். எனவே அவர்கள் அந்த நிலையிலே இருந்த தல்ஹா ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் பஸ்ராவிலே இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தவர்களிலே கிட்டத்தட்ட 600 பேரை தல்ஹா ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்கள் மதீனாவிலே இருந்து பஸ்ராவுக்கு வருவதற்கு முன்னால் சில நிகழ்வுகள் நடக்கின்றது. அந்த நிகழ்வுகளிலே தல்ஹா ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்கின்றார்கள், அந்த பஸ்ராவிலே அறிவிக்கின்றார்கள், யாரெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய முற்றுகையில ஈடுபட்டார்களோ அவர்களை எங்களிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று அவர்கள் அழைத்து கிட்டத்தட்ட உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தவர்களை நாய்களை இழுத்து வருவது போன்று ஒவ்வொருத்தரும் இழுத்து வரப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்படுகின்ற வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அந்த தல்ஹா ஜுபைர் ரலியல்லாஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டதை அதை பழிவாங்க வேண்டும் என்று அந்த நிலைப்பாட்டில் இருந்தார்கள். அதிலே அவர்கள் ஓரளவு அந்த கொலை செய்தவர்களை தேடி கொலை செய்தார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களும் அந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தார்கள். ஆனால் அவர்களால் ஒன்றும் செய்ய இயலாத நிலைமையில் இருந்தார்கள். என்றால் அந்த கொலை செய்த அந்த கிளர்ச்சியாளர்களுடைய பெரும்பான்மை அந்த 10,000 பேர் கொண்ட படையிலே பெரும்பான்மையானவர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய படையில் இருந்தார்கள். அவர்களுடைய கட்டுப்பாட்டிலே இருப்பதை போன்றுதான் அலி ரலியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம். அடுத்ததாக அலி ரலியல்லாஹு அவர்கள் கிலாபத்தை ஏற்றதன் பின்னால் அவர்கள் எடுத்த ஒரு முடிவை நாங்கள் பார்க்கின்றோம். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுடைய காலத்திலே யாரெல்லாம் ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் வாலிகளாக கவர்னர்களாக நியமிக்கப்பட்டிருந்தார்களோ அவர்களை எல்லோரையும் பதவி விலக செய்து புதிய ஆட்சியாளர்களை நியமிக்க வேண்டும் என்கின்ற முடிவுக்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் வருகின்றார்கள். ஆனால் இந்த முடிவு இந்த நிலைமையிலே ஒரு சாதகமான முடிவு கிடையாது என்பதை பல நபித்தோழர்கள் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு உணர்த்துகின்றார்கள். அதிலே குறிப்பாக அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவருடைய சிறிய தந்தை மகன் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் தனிப்பட்ட ரீதியாக கூறுகின்றார்கள், நீங்கள் இந்த முடிவை நீங்கள் எடுக்க வேண்டாம், ஏனென்றால் இப்போதுள்ள நிலைமையிலே இது ஒரு பிரச்சனைக்குத்தான் வழிவகுக்கும், எனவே இந்த முடிவை நீங்கள் எடுக்க வேண்டாம் என்று அவர்கள் வேறிக்கொண்டார்கள். அதிலும் குறிப்பாக ஷாம் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் பதவி விலக செய்ய வேண்டும் என்கின்ற முடிவுக்கு அலி ரலியல்லாஹு அவர்கள் வருகின்றார்கள். எனவே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கின்றார்கள், அலி ரலியல்லாஹுடைய படையிலே இருக்கின்றவர்கள் பெரும்பான்மையானவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலையிலே சம்பந்தப்பட்டவர்கள், எனவே இவர்களை கொல்லாமல் அந்த விடயத்தை பார்க்காமல் நாங்கள் எந்த பிரச்சனையிலும் ஈடுபடாதவர்கள். ஷாம் வாசிகளை பொறுத்தவரையிலே அவர்கள் ஒருவரும் உஸ்மான் ரலியல்லாஹுடைய கொலையிலே சம்பந்தப்படவில்லை. இந்த அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லக்கூடிய இந்த சூழ்ச்சியாளர்களுடைய சூழ்ச்சிக்கு அகப்படாத ஒரு பிரதேசம் தான் ஷாம் பிரதேசமாக இருக்கின்றது. அங்க முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் அந்த ஷாம் வாசிகளை தங்களுடைய கட்டுப்பாட்டிலே வைத்திருந்தார்கள். அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் கட்டுப்பட்டிருந்தார்கள். அதே போன்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை நேசிப்பவர்களாக அந்த ஷாம் வாசிகள் இருந்தார்கள். எனவே நாங்கள் இந்த விதமான பிரச்சனைகளை உண்டு பண்ணாதவர்கள், எங்களை பதவி விலக செய்ய வேண்டும். ஆனால் இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்தவர்கள் அலி ரலியல்லாஹுடைய படையிலே இருக்கின்றார்கள், இவர்களை ஒரு கை பார்க்காமல் என்னை பதவி விலக வைக்க வேண்டும் என்ற நிலைமையிலே இந்த முடிவிலே அலி ரலியல்லாஹு அவர்கள் இருக்கின்றார்கள் என்ற ஒரு தப்பான அபிப்பிராயத்திலே முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் அந்த அலி ரலியல்லாஹு அவருடைய முடிவுக்கு அவர்கள் கட்டுப்பட மறுக்கின்றார்கள். எனவே இதன் மூலமாக நாங்கள் பார்க்கின்றோம், சிஃபீன் என்று சொல்லக்கூடிய ஒரு யுத்தம் நடைபெறுகின்றது. அந்த யுத்தத்திலே சஹாபாக்கள் கிட்டத்தட்ட 2 தரப்புகளிலுமே கிட்டத்தட்ட 60,000 பேர் கொலை செய்யப்படுகின்ற வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். 60 அல்லது அதை விட குறைவாக பல மாதிரி கூறுகின்றார்கள். இது அனைவருமே முஸ்லிம்கள், அனைவருமே இதற்கு முன்னால் இஸ்லாமிய வெற்றிகளிலே யுத்தங்களிலே ஜிஹாதிகளிலே ஈடுபட்டவர்கள். எனவே எல்லோரும் முஸ்லிம்கள். இவர்கள்
கொலை செய்யப்பட்டார்கள் என்ற கவலையான வரலாறை நாங்கள் பார்க்கின்றோம். இது அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்த முடிவு. அதே போன்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இதற்கு கட்டுப்படவில்லை என்கின்ற இந்த நிலைமையின் காரணமாக, இந்த முடிவுகளின் காரணமாக அதிலே முஸ்லிம்கள் பலியானார்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். இவைகளுக்கெல்லாம் அந்த சூழ்ச்சியாளர்கள், அதே போன்று யகூதி பின்னணியிலே இருந்த அந்த அப்துல்லா இப்னு சபா போன்றவர்கள் என்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதற்கு பின்னால் இந்த பிரச்சனைகளிலே வெடிக்கின்ற உருவாகின்ற அந்த பிரிவினர்களை நாங்கள் பார்க்கின்றோம். ஷியாக்கள் உருவாகின்றார்கள். அதே போன்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையிலே ஒரு தீர்ப்பு கொண்டு வர வேண்டும், தஹ்கீம் என்று சொல்லக்கூடிய அதை மறுத்து ஹவாரிஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் உருவாதை நாங்கள் பார்க்கின்றோம். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீது அளவு கடந்த நேசத்தை நேசிக்கின்றோம் என்று பொய்யா கூறிக்கொண்ட ஒரு கூட்டம் தான் ஷியாக்கள் உருவாவதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வரலாறு, அவர்களுடைய ஆட்சி ஒரு ஸ்திரணம் இல்லாத ஒரு நிலைமையிலே கிட்டத்தட்ட 3 வருடங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள். ஆனால் அந்த ஆட்சியிலே ஒரு நாள் கூட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நிம்மதியாக இருக்கவில்லை என்பதை வரலாறு கூறுகின்றது. ஏனென்றால் அவர்கள் இந்த நேரமும் யுத்தமாக, ஒன்றோ முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சிஃபின் யுத்தம், இந்த யுத்தத்திலே அவர்கள் கலந்து அதிலே பல பிரச்சனைகளை முகம் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். அதற்கு பின்னால் அவர்களுடைய படையிலே இருந்த ஒரு கூட்டம் ஹவாரிஜ் சொல்லி அவர்கள் பிரிந்து செல்கின்றார்கள். அதிலே நஹர்வான் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே யுத்தம். அதே போன்று ஹவாரிஜ்கள் அடிக்கடி படையெடுத்து வந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாக்குகின்ற சந்தர்ப்பங்களிலே பல யுத்தங்கள் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. கடைசியாக அவர்களிலே படையிலே இருந்த ஒரு கூட்டம் தான் அந்த ஹவாரிஜ்கள். அவர்கள் தீர்மானிக்கின்றார்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அம்ர் இப்னு ஆஸ், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்கள் இந்த 3 பேரால் தான் இவ்வளவு பிரச்சனைகள் வந்தன. எனவே இவர்கள் மூவரையும் ஒழித்து கட்ட வேண்டும் என்கின்ற முடிவை எடுத்து அவர்கள் கொலை செய்வதற்காக ஒரு படுகொலை செய்கின்ற ஒரு முயற்சி அவர்கள் ஆரம்பிக்கின்றார்கள். அதிலே அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜம் என்று சொல்லக்கூடியவன், அவன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்கும், அதே போன்று இன்னும் ஒருவன் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்கும், அதே போன்று இன்னும் ஒருவன் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்கு அவர்கள் அனுப்பப்படுகின்றார்கள். இதிலே அப்துல் ரஹ்மான் இப்னு முல்ஜம் என்று சொல்லக்கூடியவன் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தலையிலே ஒரு நஞ்சி ஊட்டப்பட்ட ஒரு வாளின் மூலமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை வெட்டி அதிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாகின்றார்கள். அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இரவிலே அவர்களுக்கு ஒரு வயிற்று வலி காரணமாக ஹாரிஜா இப்னு சொல்லக்கூடிய ஒரு நபி தோழரை தொழுகைக்கு அனுப்புகின்றார்கள். எனவே அம்ர் இப்னு ஆஸ் என்று நினைத்து ஹாரிஜா என்று சொல்லக்கூடிய அந்த நபி தோழரை அவர்கள் கொலை செய்து ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தாக்க வந்தவன் தாக்குகின்றான். ஆனால் அவருடைய பின்பகுதியிலே, இடுப்பு பகுதியிலே வாள் வெட்டிப்பட்டு முஆவியா ரலியல்லாஹு அவர்கள் காயப்படுகின்றார்கள். ஆனால் அவர்கள் மரணிக்கவில்லை. இப்படியான நிலைமையிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத் முடிவடைகின்றதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதை போன்றே அலி அவர்கள் கொலை செய்யப்பட்டதன் பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். ஆனாலும் தங்களால் இயன்ற அளவு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் கொலை செய்யப்படாமல் இருப்பதற்கு அவர்கள் முயற்சித்தார்கள். அந்த வந்தவர்களை அவர்கள் இயன்றிய அளவுக்கு அவர்களுக்கு உபதேசம் செய்தார்கள், அவர்களை தடுக்க முயற்சித்தார்கள். ஆனாலும் இறுதியிலே தான் கொலை செய்யப்படுவேன் என்று உறுதியாக அறிகின்ற நேரத்திலே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சந்தர்ப்பத்திலும் கூட தான் கொலை செய்யப்படாமல் இருப்பதற்கு பல முடிவுகளை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு தூது அனுப்புகின்றார்கள். இப்படி என்னை கொலை செய்வதற்கு அவர்கள் எச்சரிக்கின்றார்கள், உங்களால் வேண்டிய முடிவை செய்யுங்கள் என்று, உங்களால் வேண்டியதை செய்யுங்கள் என்று அவர்கள் தூது அனுப்பிய நேரத்திலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சந்திப்பதற்கு அவர்கள் முயற்சிக்கின்ற நேரத்திலே அந்த கிளர்ச்சியாளர்கள் கூறுகின்றார்கள், அலி உள்ளே செல்வாராக இருந்தால், சென்று உஸ்மானோடு கதைப்பாராக இருந்தால் அவர் ஒரு திட்டத்தை தீட்டி எங்கள் எல்லோரையும் கொண்டு விடுவார் என்று கூறிதான் அவர்கள் உடனடியாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய வீட்டிலே அத்துமீறி உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்கின்றார்கள். எனவே உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலை இந்த இஸ்லாமிய சமூகத்தின், இந்த இஸ்லாமிய வரலாறிலே ஒரு பெரிய இரத்த ஓட்டத்துக்கு ஒரு வித்திட்ட ஒரு வரலாறாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை எடுத்தும் அவர்களுக்கு அந்த ஆட்சியை சரியான முறையிலே அவர்களுக்கு செய்ய முடியாமல் போனது. அதிலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்த சில முடிவுகளும் அதற்கு காரணம் என்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள்.
ஏனென்றால் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்ந்து ஒரு சுமூகமான முடிவை எடுத்து முதலிலே இந்த உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்தவர்கள் இந்த காடையர் கூட்டம், இந்த விசமிகளை, இந்த சூழ்ச்சியாளர்களை அவர்கள் ஒரு கை பார்த்திருப்பார்களாக இருந்தால் இந்த இந்த இஸ்லாமிய சமூகம் இந்த சூழ்ச்சிகளில் இருந்தும் இந்த பிரச்சனையில் இருந்தும் ஈடுபட்டு இருப்பார்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகின்றார்கள். ஆனாலும் அல்லாஹ் அல்லாஹுடைய கலா கதர், அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய சில விடயங்கள் நடந்தேற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே இந்த வரலாறு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டது என்பதை அறிய முடியுமா இருக்கின்றது. எனவே இந்த வரலாறுகளிலே சஹாபாக்கள் அவர்களால் ஏண்டி இஜ்திஹாதிலை செய்திருக்கின்றார்கள். எனவே சஹாபாக்களை நாங்கள் இதிலே குறை கூறுவதை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். அவர்களால் என்ற முயற்சிகளை இந்த உம்மத்து சீர்பெற வேண்டும் என்கின்ற முயற்சிகளை அவர்கள் செய்திருக்கின்றார்கள். ஆனாலும் இப்படியான நிலைமைகள் ஏற்பட்டது என்பதை எங்களால் விளங்க முடியுமாக இருக்கின்றது. எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த முடிவு ஏற்பட்டது. அலி அவர்கள் கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் அவர்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்கின்றார்கள். கிட்டத்தட்ட 3 வருடங்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்து ஹிஜ்ரி 40 அவர்கள் கொலை செய்யப்படுகின்றார்கள். அதன் பின்னால் அவர்களுடைய மகன் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூட்டத்தினர் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக தெரிவு செய்கின்றார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நடுநிலையான, ஒரு சிறந்த ஒரு சிந்தனை உடையவர்களாக, ஒரு நடுநிலையாக யோசிப்பவர்களாக, அதே போன்று பிரச்சனைகளை விரும்பாத ஒருவராக இருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கூறிய ஒரு ஹதீஸை நாங்கள் அறிகின்றோம். இன்னபனி ஹாதா லஸய்யிதுன், என்னுடைய மகன் ஒரு தலைவராக இருக்கின்றார். அல்லாஹ் தஆலா இவர் மூலமாக லஅல்லாஹ யஜ்மஉ பிஹி பைன வலஅல்லாஹ யுஸ்லிஹு பிஹி பைன ஃபிஅத்தைனி அதீமத்தைனி மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்களிலே 2 கூட்டத்தினரை அல்லாஹ் தஆலா இவர் மூலமாக ஒரு சுமூக நிலைமைக்கு கொண்டு வருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கூறிய ஹதீஸுக்கு அமைய ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரி 41 அவர்கள் ஆட்சி எடுக்கின்றார்கள். ஹிஜ்ரி 40 எடுக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அவர்கள் நிலைமைகளை பார்த்துவிட்டு இந்த யுத்தங்களின் மூலமாக, பிரச்சனைகளின் மூலமாக ஒரு சுமூக நிலை ஏற்படாது என்ற அடிப்படையிலே முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஒரு சுமூகத்தை ஏற்படுத்தி அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஆட்சி பொறுப்பை கொடுக்கின்ற